Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எதுக்கு தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? எதுக்கு தான் இந்த தேர்தல் களத்துல வந்து நிக்கிறீங்க? நாங்க எல்லா கட்சிக்கும் எதிராக எதிர்த்து நிக்கிறோம். எல்லா கட்சியும் தான் அடிக்கிறோம். அதுல அவரை மட்டும் நாங்க தட்டி கொடுத்துட்டு தடவி கொடுத்துட்டு போக முடியாது. அவரையும் சேர்த்து அடிப்போம். இன்னைக்கு இருக்கிற அரசியல் இது. இந்த அரசியலுக்கான ஒரு மாற்று அரசியலை எங்க தலைவர் இப்படி சொல்றாரு. அவர் முன் வைக்கிறேங்கிற இதை யாருமே இது வரைக்கும் முன் வச்சது இல்ல. அதனால இவர் வந்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு பேசுற யாரையாவது ஒருத்தரை காட்டுங்க. கட்சி கொடி எங்க கொடி மாதிரியே வச்சுக்கிட்டீங்க, ரைட்டு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்க லெட்டர் ஹெட்ல வச்சிருக்கோம், நீங்க லெட்டர் ஹெட்ல வச்சிருக்கீங்க. இப்படி எங்களை பார்த்து எல்லாமே நீங்க செய்றீங்க. ஆனா நாங்க இவ்வளவு கொள்கை சொல்றோமே. இந்த 60 ஆண்டு காலமாக இங்க முன்வைக்கப்பட்ட அரசியலுக்கு எதிராக சரியான அரசியலை முன்வைக்கிற ஒருத்தனை விட்டுட்டு எந்த ஒரு அரசியலையுமே முன்வைக்காத ஒருத்தனை தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா அதற்காக வருத்தப்பட போறது நாங்க கிடையாது, இந்த மக்கள் தான் வருத்தப்படுவாங்க. அவன் குப்பை அள்ளிட்டு கிடக்குறான், அவனை குப்பை மாதிரி தூக்கி ரோட்ல வீசி வச்சிருக்காங்க. அந்த குப்பையோட குப்பையா வந்து நின்று அவங்களுக்கு குரல் கொடுப்பீங்களா? நீங்க உங்க ஏசி ரூமுக்கு உங்க அரண்மனைக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு அப்படியே முகத்தை தடை விடுவீங்களா? நீங்க உங்களை பின்பற்றுகிறவர்களை ஏன் கட்டளையிட்டு அடக்க முடியவில்லை? அடிச்சு நொறுக்கிறான். என்னென்ன மாதிரியான அட்டூழியங்கள் செய்யணுமோ அத்தனை அட்டூழியங்களையும் செய்யறவர்களை விசிலடிச்சான் குஞ்சுகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப நாங்க எங்களை போன்ற நேர்மையான அரசியல் செய்கிறவர்கள் முன்னத்தி ஏற நிற்பவர்கள் அப்படித்தான் நாங்க விமர்சிப்போம். தமிழகத்தில் நடக்கிற அக்கிரமங்கள் நடக்கும் போதெல்லாம் அந்த இடத்தில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் போய் நிக்கிற போது மக்கள் இவனை மாதிரிதான்டா ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால எங்களுக்கு எந்த கட்சியை பார்த்தும் பயம் கிடையாது. நாங்கள் உறுதியாக 2026 வெல்லுவோம். வணக்கம். வணக்கம் தங்கச்சி. நேற்று சீமான் அவர்கள் பேசும்பொழுது அது தமிழர்களால கட்டப்பட்ட ஒரு கோட்டை, இதுல வந்து மகாராஷ்டிர சிவாஜி மன்னர் வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்ட களம். அங்க வந்து தாவேக்கவையோ விஜய் அவர்களையோ தாக்கி பேச வேண்டியதற்கான காரணம் என்ன? அதுவும் மோசமா தளபதின்னு சொல்றது எனக்கு தளபதின்னு கேக்குது. டிவிக்கு வாடா வந்தீங்க, தாவைக்கங்கிறது டிவிக்கு எனக்கு டிவிக்குன்னு கேக்குது. இவ்வளோ ஒரு கடுமையான விமர்சனம் விஜய் மேல எதுக்கு? பயம் வந்துருச்சுங்கிற மாதிரியான விமர்சனம் வைக்கப்படுது. இது எங்களுக்கு வந்து இது வந்து கடுமையான விமர்சனம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு நீ கட்சி ஆரம்பிச்சு இத்தனை நாள் ஆச்சு, ஏதாவது பொதுக்கூட்டம் மேடைகளை போட்டு மக்கள்கிட்ட இதுதான் கொள்கை இதுதான் கோட்பாடுன்னு ஏதாவது பேசியிருக்கீங்களா? கேட்குறேன். எதுவுமே பேசலை, எதுவுமே பண்ணலை. சரி, இந்த ஏதாவது ஒரு வாயை திறந்து ஏதாவது ஒரு கருத்தை இந்த கருத்துக்காக நான் வேலை செய்கிறேன், இந்த கருத்துக்காக நான் போராடுறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? எதுக்கு தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க? எதுக்கு தான் இந்த தேர்தல் களத்தில் வந்து நிற்கிறீங்க? நாங்கள் எல்லா கட்சிக்கும் எதிராக எதிர்த்து நிற்கிறோம். எல்லா கட்சியும் தான் அடிக்கிறோம். அதில் அவரை மட்டும் நாங்கள் தட்டி கொடுத்துட்டு தடவி கொடுத்துட்டு போக முடியாது. அவரையும் சேர்த்து அடிப்போம். புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் பொதுவாக வந்து என்ன ஆகும்னா, தமிழ்நாடு தேர்தல் வந்துச்சுன்னா ரெண்டாக பிரிஞ்சிடும். அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி ரெண்டாக பிரிஞ்சிடும். நாம் தமிழர் கட்சி அப்பாவியாக நடுவில் நிற்கும். அவங்க இந்த கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு எங்களை அடிக்க வரும்போது நாங்களும் திருப்பி அடிப்போம். இப்போ 4வதாக இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு. இப்போ நாங்கள் இந்த 2 பேரையும் சேர்ந்து அடிக்கும்போது அவரை மட்டும் நாங்கள் ஏன் விட்டுட்டு போவோம்? அவரையும் அடிப்போம். இல்லை, இதே தான் விமர்சனமும் வைக்கப்படுது. என்னன்னா அதிமுக திமுக 2 தான் இருக்கும், தனித்து சீமான் மட்டும்தான் இப்போ வரைக்கும் நான் தான்ப்பா மாட்டேன்னு இருந்தாரு, அவருக்கு போட்டியா இப்போ விஜய் வந்துட்டாரு, என்னடா நமக்கே ஒரு போட்டி வந்துட்டாரு, அதுவும் இளைய தலைமுறை வாக்குகளை குறி வைக்கிறாரே, அந்த ஒரு பதட்டம் பயம் இப்படி வெளிப்படுது. வாய்ப்பு கிடையாது. எங்களுக்கு வந்து எந்த பயமோ எந்த பதட்டமோ விஜய் அவர்களை பார்த்து கிடையாது. மக்கள் வந்து இப்பெல்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. இணையதளங்கள் வந்ததுக்கு அப்புறம் மக்களினுடைய வளர்ச்சி இருக்குல்ல, அவங்களோட அபரீதமான அறிவு வளர்ச்சி இன்னைக்கு வந்து உருவாகி இருக்கிறது. யாரு இன்னைக்கு எந்த களத்துல என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸா இருக்கட்டும், அல்லது இந்த இணைய ஊடகங்கள், யூடியூப் சேனல்ஸ், இது எல்லாத்தையும் பார்க்காதவங்களே இன்னைக்கு வந்து கிடையவே கிடையாது. அதுல நாங்க என்ன பண்றோம், நாங்க என்ன சொல்றோம், நாங்கள் மக்களோட மக்களாக எப்படி நிற்கிறோங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு ஊடகங்கள் மூலமாக செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற போது தாவேகா இப்போ வந்து ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கு? யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்கிறாங்களா? அது இல்லை. 2வது, நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பி விஜயனுடைய ரசிகர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அறிவுபூர்வமாக கடந்த 15 ஆண்டு காலமாக அரசியல் பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு அவங்களுக்கு போய் வாக்கு போட்டுருவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. அப்போ
யாரெல்லாம் வாக்கு போடுவாங்க அவங்களுக்கு? இளைய தலைமுறை பிள்ளைகள், எங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், எங்கள் கருத்தை ஏற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள், அறிவும் ஆற்றலும் கொண்டு சிந்திக்கக்கூடிய பிள்ளைகள், அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக கேட்கிற பிள்ளைகள், எங்களுக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க. இவருக்கு தம்பி விஜய்க்கு வாக்களிக்கிறவங்க அவரோட ரசிகர்களாக இருப்பவர்கள் வாக்களிப்பாங்க. அதை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டாவே அதைத்தான் அண்ணன் சொல்கிறாரு. டேய், நீங்கள் வந்து உங்கள் கட்சி, உங்கள் கட்சியினுடைய தலைவர் உங்களுக்கு எதை நோக்கி வழி நடத்துறாரு அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொன்னால் வெறுமனே தளபதி தளபதி தளபதிங்கிறீங்க. சரி, என்னப்பா எதுக்காகப்பா இந்த கட்சியை நடத்துறீங்கன்னு கேட்டாக்க டிவிக்கேங்கிறீங்க. அப்போ எப்படிப்பா நீங்கள் எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கீங்க? எதற்காக நீங்கள் வாக்களிக்கணும்? விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவார், அவர் மாதிரி ஃபைட் பண்ண முடியாதுங்க, அதை நான் பயங்கர ரசிகருங்க, அதுக்காக நான் போடுறேங்க, இப்படித்தான் பேசுகிறாங்களே ஒழிய இன்னைக்கு இருக்கிற அரசியல் இது. இந்த அரசியலுக்கான ஒரு மாற்று அரசியலை எங்கள் தலைவர் இப்படி சொல்கிறாரு, அவர் முன் வைக்கிறேங்கிறார். இதை யாருமே இது வரைக்கும் முன் வச்சது இல்லை. அதனால் இவர் வந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு பேசுகிற யாரையாவது ஒருத்தரை காட்டுங்க. அதனால தான் எங்கள் அண்ணன் வந்து விமர்சிக்கிறார். ஒரு கூட்டம் இந்த பக்கம் வந்து நாங்கள் வந்து தேர்தலை நாங்கள் வந்தால் இதை செய்வோம், இருந்தபோது ஏன் செய்யலை அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். திமுக சொல்லுது, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டா, ஏன்பா இப்போ ஆட்சி அதிகாரத்தில் தானே இருக்கிற, அப்போ இப்போ செய்யாமல் இனிமே ஒரு தடவை ஓட்டு போட்டாங்கிறியே ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறோம். அதிமுகவை பார்த்தா அதை தான் கேட்குறோம். ஏன் நீ எல்லாம் முதல்ல நீ தானே ஆட்சியில் இருந்த, அப்போ செய்யாமல் வந்து இப்போ ஸ்டாலின் அதை பண்ணிட்டார், ஸ்டாலின் இதை பண்ணிட்டார், நீ பண்ணபோது என்ன செஞ்ச அப்படின்னு அவனை கேட்குறோம். அது மாதிரி தான் இவரையும் கேட்குறோம். ஏப்பா நீ வந்தால் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் நீ தளபதிங்கிறியா, டிவிக்கேங்கிறியா அப்படின்னு அவரை நாங்கள் கேட்குறோம். இது அரசியல் செயல்பாடு, இது அரசியல் கட்சி அப்படிங்கிற முறையில் நாங்கள் எங்களுடைய விமர்சனத்தை எல்லார் மேலேயும் நாங்கள் முன் வைக்கிறோம். இது ஸ்பெஷலாக வந்து தம்பி விஜயை வந்து நாங்கள் எல்லாம் முன் வைக்கல, எல்லாரையும் நாங்கள் எதிர்த்து மக்களுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் புரிய வைக்கிறோம். அப்படி புரிய வைக்கும்போது டிவிகேயை பற்றி புரிய வைக்கிறதுக்கு எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை செய்தி, அவங்க எதுவுமே சொல்லலை இன்ன வரைக்கும். புரியுதுங்களா? எங்கள் அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு, கட்சி கொடி எங்கள் கொடி மாதிரியே வச்சுக்கிட்டீங்க, ரைட்டு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்கள் லெட்டர் ஹெட்டில் வச்சுருக்கோம், நீங்கள் லெட்டர் ஹெட்டில் வச்சுருக்கீங்க, இப்படி எங்களை பார்த்து எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் நாங்கள் இவ்வளவு கொள்கை சொல்கிறோமே. இப்போ அண்ணன் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி அவர் பேசுகிறார். இந்த ஆண்டு நீங்கள் சுதந்திர தினத்தன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் பார்த்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம் பற்றி தான் முழுதுமே பேசுகிறார். அப்போ இது ஒரு முன்னோக்கி சிந்திக்கிற ஒரு சிந்தனையாளனோட ஒரு தொடக்கமாக அதை நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத உணர்ந்து களத்தில் நின்று ஒரு புதிய அரசியல் கருத்தை முன்வைக்கிற ஒருத்தராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் விமர்சிக்கப்பட்டுச்சு, ஆனால் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பின்பற்ற நிலைமைக்கு இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே, பாரதிய ஜனதா கட்சி உட்பட எல்லோருமே இன்றைக்கி வந்து மாறி வந்திருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன வச்சிங்க நாங்கள் அதை பேசுகிறதுக்கு, அல்லது அதில் இருக்க நன்மை தீமைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. எது கேட்டாலும் தளபதிங்கிறீங்க, எது கேட்டாலும் டிவிக்கேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் அநாகரிகமான விமர்சனங்கிறதுக்கு என்ன தங்கச்சி இருக்குது? இல்லை, ஒரு புலி வந்து வேட்டையாட வரப்போ அணிலுக்கு இங்கே என்ன வேலை, ஓடி ஒளிஞ்சிரு போய் மரத்தில் போய் ஏறிடுங்க, எங்களுக்கு வந்து ஒரு புலிக்கு வந்து ஒரு மானையோ ஒரு காட்டுமுறை இதெல்லாம் வந்து வேட்டையாடினா தான் இது, ஒரு அணிலெல்லாம் வந்து ஒரு புலி வேட்டையாடினோம் எவ்வளோ ஒரு ரொம்ப குறைவாக மதிப்பிடுறீங்க. அப்படி கிடையாது. அவர் தான் சொன்னார். அவரை பற்றி இணையதளங்களில் பேசுகிற போது அவரை வந்து அணில் குஞ்சு அப்படிங்கிறாங்க. அவர் தான் சொல்கிறாரு, அணில் மாதிரி நான் உதவி பண்ணேன் அப்படின்லாம் சொன்னார் முன்னொரு காலத்தில். அதனால் அவரை எல்லாரும் ஐடென்டி பண்ணும்போது அவரை அணில்னு ஐடென்டி பண்ணுறாங்க. அதை அண்ணன் வந்து அதை வந்து ஒரு சுவாரஸ்யமாக பிள்ளைகள் மத்தியில் பேசும்போது அதை வந்து சொல்கிறாரு. புரியுதுங்களா? நம்ம வந்து புலிடா, நம்ம வந்து வேகமாக நம்ம வேட்டையாட போகும்போது அணில் குஞ்சுகள், அதாவது அந்த தம்பிகள் இன்னும் அரசியல் ஞானம் பெறாதவர்கள், இன்னும் அரசியல் அறிவூட்டப்படாதவர்கள், இன்னமும் வந்து ஒரு புரிதல் ஏற்படாதவர்கள் குறுக்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள போய் நம்ம அடிக்கிறதுங்கிறது நமக்கு அது சரியாக இருக்காது, நமக்கான எதிரிகள் அவர்கள் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறார். அணில் எந்த அளவுக்கு வேகமாக ஏறுமோ அந்த அளவுக்கு அவங்கள வெற்றியை நோக்கி வேகமாக வரட்டும் தங்கச்சி. அதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மக்கள் 15 ஆண்டு காலமாக, இந்த 60 ஆண்டு காலமாக இங்கே முன்வைக்கப்பட்ட அரசியலுக்கு எதிராக சரியான அரசியலை முன்வைக்கிற ஒருத்தனை விட்டுட்டு எந்த ஒரு அரசியலையுமே முன்வைக்காத ஒருத்தனை தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால் அதற்காக வருத்தப்பட போகிறது நாங்கள் கிடையாது.
இந்த மக்கள் தான் வருத்தப்படுவாங்க. நீங்களுமே ஆதரிச்சவங்க தானே ஆரம்பத்துல. இப்ப வரைக்கும் சொல்றாங்க. ஒரு மாசத்துல ஒரு நாள் ஆதரிக்கிறாரு. என் தம்பி தாங்கிறாரு, பாத்துக்கலான்றாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நிவாரணம் கொடுத்தா சரிதான்றாரு. அடுத்த மேடையில பார்த்தா நடுவுல நின்னா செத்துடுவேன்றாரு. அப்படி கிடையாது தங்கச்சி. நாங்கள் வந்து அரசியல் புரிதலோடு தெளிவோடு தமிழகத்துல இன்னைக்கு அரசியல் கட்சியா இன்னைக்கு நிமிர்ந்து நின்றுட்டு இருக்கோம். புரியுதுங்களா? 5 பைசா காசு கொடுக்காம, குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, இன்னைக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை பெற்று இருக்கக்கூடிய ஒரு கட்சியா வளர்ந்து நிற்கிறோம். புரியுதா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு வந்து அண்ணன் வந்து என்ன பேரும் புகழும் அடைந்த ஒரு பெரிய சினிமாக்காரரா? இல்ல. சரி, அவருக்கு பின்னாடி நிற்கிற பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்கெல்லாம் ஏதோ பொருளாதார வலு உள்ள ஒரு பெரிய அரசியல் பின்புலம் உள்ள பிள்ளைகளா? கிடையாது. நாங்கள் இப்போ 234 தொகுதியிலையும் ஆட்களை நிறுத்த போகிறோம். அவங்களெல்லாம் யாருன்னு யாருக்குமே தெரியாது. புரியுதுங்களா? எல்லாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரொம்ப இளம் வயது பிள்ளைகள் எல்லாரும். முதல் தலைமுறை பிள்ளைகள். அவங்களெல்லாம் தேர்தல் களத்தில் ஒரு வேட்பாளரை பார்ப்பதற்கு கூட மற்ற கட்சிகள் வந்து கற்பனை கூட செய்ய முடியாது. அப்படியான வேட்பாளர்களை நாங்கள் வந்து முன்னிறுத்துகிறோம். அப்போ நாங்கள் முன்கள போராளிகளை நிற்கிறவங்களுக்கும் எந்த பின்புலமும் கிடையாது, எந்த பொருளாதார பின்புலமும் கிடையாது. எங்கள் அண்ணன் தலைவராக நிற்கிறவருக்கும் எந்த பின்புலமும் கிடையாது, எந்த பொருளாதார பின்புலமும் கிடையாது. அப்போ நாங்கள் எதை வச்சு இப்படி வளர்ச்சி அடைஞ்சு மேலே மேலே ஏறி வரோம்? எதை வச்சு வர்றோம்னா கொள்கையை வச்சு வர்றோம், கோட்பாடுகளை முன்வைக்கிறோம், தத்துவங்களை முன்வைக்கிறோம். இதுகாரும் இந்த மக்கள் எப்படி ஏமாற்றப்பட்டார்கள் என்பதை புட்டு வைக்கிறோம். புரியுதுங்களா? மக்களுக்கு அது தெளிவாக புரியுது. இந்தந்த வகையிலெல்லாம் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் பொய் சொல்லி நம்மளை வந்து ஏச்சு ஓட்ட வாங்கியிருக்காங்க. காசு கொடுத்து ஓட்டு போடுறது அப்படிங்கிறது இழிவு அப்படிங்கிற ஒரு நிலையை இன்னைக்கு நாங்கள் வந்து உருவாக்கி கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 37 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க. இது போல ஏதாவது முன் வச்சு தம்பி விஜய் வந்து அவர் மக்களை வென்று அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நாங்க ஏன் அவரை போய் நாங்க திட்ட போறோம்? உங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் எடுத்தது? 37 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறதுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல நீங்க வந்து தேர்தல் களத்துல இருக்கா. இப்ப அவர் கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சா அந்த கட்சிக்கான ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதற்கான அடிப்படை கோட்பாடுகளை மக்கள்கிட்ட முன் வைக்கணும். அதை நாளொரு மேனியும் பொழுதொரு உண்ணமும் வளர்த்து எடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் விதைக்கணும். பல்வேறு தளங்களில் அதற்கான வேலைகளை முன்னெடுத்து செய்யணும். ஆனால் இவங்க செய்கிறது எல்லாமே ஒரு 2-3 பேர் இந்த வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லி கொடுக்குறதையே இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அது மக்கள்கிட்ட போய் சேராது. புரியுதுங்களா? சினிமா இப்போ நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி. விஜய் வந்து தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்னா அடுத்தடுத்து எத்தனை படங்கள் அவருக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு, அட்ரஃப்ளாப் ஆகிருக்கு? ஏன் ஆச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ, அவர் இறங்கி வந்தாவே அப்படின்னீங்கன்னா படம் நல்லா இல்லைன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. பேட்டை படம் அட்ரஃப்ளாப்பு, தர்பார் படம் அட்ரஃப்ளாப்பு. ஏன் ஆச்சு? படம் நல்லா இல்லை, படம் ஓடலை. அப்போ ரசிகர்கள்ங்கிறவன் நல்லா இருந்தால் பார்ப்பான், நல்லா இல்லைன்னா பார்க்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து நீங்கள் பேசுகிறது நல்லா இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதனால நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எதையும் மக்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, மக்கள் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க, மக்கள் பிரச்சனையில் தலையிட மாட்டேங்கிறீங்க. ஏன் சார் தலையிடல? இப்போ அஜித் மரணத்துக்கு வந்து வீட்டுக்கு போனாரு, அவங்களுக்கு வந்து நிதி உதவி கொடுத்தாரு. இது இல்லாம சென்னையில ஒரு மேடை போட்டு இது மாதிரி ஆன பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் மேடை ஏற்றி இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நீதி வேணும்னு கேட்டாரு. அதான் தங்கச்சி சொல்கிறேன், இதெல்லாம் வந்து அவர் மேடைக்கு போனார், அஜித் வீட்டுக்கு போனார், நைட்டில் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு தெரியாமல் வந்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஏன் அந்த மக்களாக வந்து ஒரு மணி நேரம் போராட்டத்தில் எங்கள் அண்ணன் உட்கார்ந்தது மாதிரி ஏன் உங்களால் உட்கார முடியல? அந்த மக்களுக்கு நீதி வேணும்னு மாநில அரசுக்கு பெரிய ஒரு அழுத்தத்தை நீங்க ஏன் கொடுக்கல? அவங்களே தான் சொல்றாங்க, அவர் வரேன்னு சொன்னாரு, நாங்க தான் வேண்டாம் கூட்டம் ரொம்ப கூடுங்கனால போய் சந்திச்சோம்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இது வந்து ஏற்புடையது இல்லை. எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து வர முடியாதுன்னு சொன்னவங்கள அவங்க எந்த அளவுக்கு கட்டாயப்படுத்தி அங்கே கூட்டிகிட்டு போனாங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா நாங்கள் களத்தில் டெய்லி நிற்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அந்த மக்கள் ஒன்றும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு உங்கள் வீட்டுக்கு வர்றேன், உங்கள் அரண்மனைக்கு வர்றேன்னு அவங்களாம் சொல்லலை. அவன் குப்பை அள்ளிட்டு கிடக்கிறான், அவனை குப்பை மாதிரி தூக்கி ரோட்டில் வீசி வச்சுருக்காங்க. அந்த குப்பையாக வந்து நின்று அவங்களுக்கு குரல் கொடுப்பீங்களா? நீங்கள் உங்கள் ஏசி ரூமுக்கு உங்கள் அரண்மனைக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு அப்படியே முகத்தை தடை விடுவீங்களா நீங்கள்? தொடர்ந்து கண்டனம் இருக்கே, அவங்களுடைய களத்தில் இருந்ததுல தாவேக்க மிகப்பெரிய பங்கு வகிச்சது. தொடர்ந்து உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க. நள்ளிரவில் கைது பண்ணப்பட்டதுக்கு அப்புறமும் கண்டன அறிக்கை வெளியிட்டார், எல்லாமே செஞ்சாருங்க. அதான் சொல்கிறேம்மா, இந்த அரசியல் தான் இத்தனை ஆண்டு காலமாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் அரசியல் இங்கே நடக்கலை. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாறுபட்டு நீங்கள் என்னத்தை செஞ்சிட்டீங்க, என்ன செய்கிறீங்க அதை சொல்லுங்கள். நான் தம்பி விஜய் பகிரங்கமாக கேட்குறேன். நீங்கள் இந்த இரு பெரும் கட்சிகளுக்கு இல்லாமல் அவங்க அறிக்கை விடுறாங்க, அறிக்கை அரசியல் தான் பண்ண வந்தீங்களா நீங்கள்?
இல்ல களத்துக்கு வர ஆரம்பிச்சோம். இப்ப மாநாடு நடக்க போகுது சார் மதுரையில 2வது மாநாடு மாநாடு நடத்தினா மாநாடும் உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு நடத்துவீங்க. ஆமா. மக்கள் கட்சி வளர்த்தா தானே சார் ஆட்சிக்கு வர முடியும். இல்லைங்கம்மா, நான் சொல்றேன் கேளுங்க. மக்கள் பிரச்சனைகள் இங்க நிறைய இருக்கு, புரியுதுங்களா? மக்கள் பிரச்சனைகள்ல தலையிட்டு அதுக்குரிய செய்தியாளர் கூட சந்திக்கிறது கிடையாது இது வரைக்கும். செய்தியாளர் சந்திப்பை கூட சந்திக்காத ஒரு ஆளா நீங்க இருக்கிறீங்க, புரியுதா உங்களுக்கு? மக்களை சந்திச்சு மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க முடியாத ஒரு ஆளா நீங்க இருக்கிறீங்க. எப்படி நாளைக்கு நீங்க இப்போ நேரடியா ஓட்டு போட்டு நேரா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே சரியா ஆட்சியை செஞ்சிருவீங்களா நீங்க? ஏங்க, மக்கள்கிட்ட போனா தாங்க மக்கள் என்ன நினைக்கிறான்னு தெரியும். இப்போ போய் மக்கள் முன்னாடி கையை கட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நின்னாதான் அவங்க என்ன சொல்றாங்க, ஒருத்தர் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? நான் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் அறிக்கை கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறதுக்கு பேர் மக்களை சந்திக்கிறது கிடையாது. உங்கள் பிரதிநிதிகள் யார் சந்திச்சது சொல்லுங்க பார்ப்போம். அவங்க என்ன பேசுனாங்க பொதுமக்கள் மத்தியில்? சாப்பாடு கொடுத்தது நாங்கள் தான் கொடுத்தோம், ஒவ்வொரு நாளும் கொடுத்தோம். பல்வேறு அமைப்புகள், என்ஜிஓக்கள், பல்வேறு அமைப்புகள் வந்து உணவு கொடுக்குறாங்க. காலை உணவு கொடுக்குறாங்க, மதிய உணவு கொடுக்குறாங்க. பாவம்னு சொல்லி அந்த மக்களுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறாங்க. அது செஞ்சுட்டா அது என்ன பேசு பொருளா? சொல்லுங்க பார்ப்போம். அது மனிதாபிமான அடிப்படையில் எல்லாரும் செய்கிறது தான். செப்டம்பர் மாதத்துலேருந்து களத்துக்கு போறாரு, சுற்றுப்பயணம் போக இருக்காரு. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். போகட்டும் தங்கச்சி, போனால் நாங்கள் ஏன் அப்படி பேச போகிறோம்? போகலை, எதையும் நீங்கள் எந்த கருத்தையும் முன் வைக்கலை, எந்த கொள்கையும் முன் வைக்கலை, ஒன்றும் செய்யலைங்கிறதுனால தான் இப்படி நாங்கள் பேசுகிறோம். எல்லாம் வந்து சேரெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறீங்க. இப்போ இந்த இந்த சிவானந்தம் சாலையில் வந்து நாங்கள் ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டோம். அப்போ காவல்துறை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்களை கொண்டு போய் காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் அந்த கட்சிக்கு வந்து அனுமதி கொடுத்தோம், பாருங்கள் இந்த அரசோட பொருள் இதெல்லாம் இந்த 2 பக்கமும் இது வச்சு புதுசாக அப்போ தான் கம்பிகள் போட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. அவ்வளவையும் நொறுக்கி தரமட்டமாக்கி போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஆயிரும், அதனால் நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த பேரிகார்டு போட்டு அது போட்டு இது போட்டுன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், தயவு செய்து இதெல்லாம் எடுத்துருங்க. எங்கள் தம்பி தங்கைகள் எவ்வளோ பேர் தரலுவாங்க? ஒரு 10,000 பேர் தரலுவான். 10,000 பேர் திரண்டாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே நடக்காதையா, நாங்கள் பொறுப்பு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இல்லை, அப்படி தான் அவங்களும் சொன்னாங்க. கடைசியில் வந்து எங்களுக்கு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க, பெரிய அளவில் நியூசன்ஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல சார், இன்னைக்கு மதுரை நடக்கிற மாநாட்டுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில தண்ணியிலேருந்து குடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, ரொம்ப நாட்களா வந்து அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. பெண்களா இருக்கட்டும், கர்ப்பிணிகள், சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, மாணவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டு எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாடா நம்மளுடைய மாநாடுங்கிறது இருக்கணும் ஒரு எடுத்துக்காட்டாங்கிறதுல இருந்து ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஒரு தலைவருக்கான ஒரு பண்பு. சரிதான் தங்கச்சி, நீங்க என்ன வேற வேற ஏதாவது கிரகணத்துல இருந்து வந்தீங்களா? இதை விட பயங்கரமான அறிக்கையை விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு விட்டார் இவர். விக்கிரவாண்டி மாநாடு நல்லா தானே சார் நடந்தது. ஏங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்க, எவ்வளவு பெரிய நியூசன்ஸ் நடந்தது, எத்தனை 15,000 இருக்கைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. மாநாட்டிலேயே உட்காந்து தண்ணி அடிச்சாங்க. என்னென்னலாம் நடக்கக்கூடாதா ஒரு இதுல அத்தனையும் அங்க நடந்துச்சா இல்லையா? இல்ல, யாரோ செய்யறது மது குடிக்கிறாங்க, கட்சியாவும் கட்சி தலைவருக்கு. தங்கச்சி, யாரோ செய்யறது இல்ல, தன்னை பின்பற்றுகிறவர்கள் செய்யறாங்க. எங்க நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா நடக்குதுல்ல இந்த மாதிரியான ஏதாவது குற்றச்சாட்டு, அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ எங்க கட்சி அண்ணன் வந்து அப்படி கையை உயர்த்தி நாம் தமிழர் அப்படின்னாருன்னா சக்குன்னு எல்லாம் மொத்த கூட்டமே எந்திரிக்கும். எந்திரிச்சு யாரும் போக மாட்டான். எந்திரிச்சு அவன் இருந்த இருக்கையை தூக்கி இன்னொரு இருக்கையில் போடுவான். சடன்னு 5 நிமிஷத்தில் அந்த 1,00,000 இருக்கையும் அடுக்கப்பட்டுரும். அடுக்கப்பட்ட உடனேயே சுற்றுச்சூழல் பாசறை ஒரு பக்கமாக இருந்து கீழே போட்டிருக்கிற பேப்பர்லேருந்து அதுலேருந்து இதுலேருந்து அந்த இடத்துல இவ்வளவு பேர் கூடுனாங்கிறத அடுத்த ஒரு 15-20 நிமிடம் நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி நாங்கள் தூய்மைப்படுத்துருவோம். இதுதான் இராணுவம்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம். இதை யார் அண்ணன் வந்து சொன்னாரா? இங்கே வந்து நின்றுக்கிட்டு ஏய் இதெல்லாம் சுத்தப்படுத்துங்கப்பா, ஏப்பா இதெல்லாம் எடுத்து அடுக்குங்கப்பான்னு சொன்னாரா? அப்போ இந்த டிசிப்ளினை நீங்கள் ஏன் உருவாக்க முடியலை? உங்களை பின்பற்றுகிறவர்களை ஏன் கட்டளையிட்டு அடக்க முடியவில்லை? அடிச்சு நொறுக்குறான். என்னென்ன மாதிரியான அட்டூழியங்கள் செய்யணுமோ அத்தனை அட்டூழியங்களையும் செய்கிறவர்களை விசிலடிச்சாங்க குஞ்சுகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்போ நாங்கள் எங்களை போன்ற நேர்மையான அரசியல் செய்கிறவர்கள் முன்னத்தி ஏற நிற்பவர்கள் அப்படித்தான் நாங்க விமர்சிப்போம். அது ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க அப்படி விசிலடிச்சானதுன்னு ஒரு இதுவா சொல்லிட முடியாது இல்ல. ஒரு பயிற்சி தேவை, தவறுகள் செஞ்சாலும் திருத்தறதுக்கான ஒரு காலகட்டமும் கால சூழலும் தேவை. அதற்கு பிறகாக தான் வளர்ந்து வருவாங்க. எடுத்த உடனே நீ அணில் குஞ்சு அந்த போய் ஓடி ஓரமா போய் விளையாடு, அங்க மரத்துல இறங்கி இது ஒரு தலைவர் வந்து ஒரு மாதிரி பேசுறது இல்லையா? இது நீங்க விமர்சனங்கள், இது திமுக அதிமுக வந்து ஒருத்தர் விமர்சிக்கிறத, இந்த திராவிட மாடல் அரசியல் விமர்சனங்களை எல்லாம் நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கிற போது நாங்கள் முன்வைக்கிற விமர்சனமே உங்களுக்கு அநாகரியமா தெரியுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. நாங்க வந்து யதார்த்தமா நாங்க வந்து சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஏன்டா குறுக்க வர்றீங்க? அந்த அவங்க கட்சியினுடைய பிள்ளைகள் பேசுறது இருக்குல்ல, எங்க பிள்ளைகள் யாராவது இப்ப எங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி பேசுனதே உங்களுக்கு அநாகரியமா இருக்குங்கிறீங்க.
அந்த பிள்ளைகள் வந்து பேசுகிறதெல்லாம் நீங்கள் வந்து இணையதளங்களில் கேளுங்க. அதெல்லாம் அந்த கட்சி கட்டுப்படுத்தணுமா இல்லையா? இப்போ பொம்பளை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அதிகபட்சமாக போனால் அதுக்கு 14, 15 வயசு இருக்கும். அதெல்லாம் சீமானெல்லாம் என்ன பேச்சு பேசுது? என் கால் செருப்புக்கு பருவானா அப்படி இப்படின்னு என்ன கேவலமாக பேசணும் அப்படிலாம் பேசுது. அப்போ அந்த கட்சி வந்து அவங்களாம் யார்? அவங்களாம் இப்படிலாம் பேசக்கூடாதுங்கிறத வந்து பேசணுமா இல்லையா? மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை இதே மு.க. ஸ்டாலின் அவர்களை அவ்வளவு இழிவாக பேசுது. மாநில முதலமைச்சரை பேசுகிறாங்க அந்த கட்சி தம்பிங்க. அந்த உதயநிதி ஸ்டாலினை அவ்வளவு கேவலமாக வந்து விமர்சிக்கிறாங்க. நாங்கள் என்னைக்காவது மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் சொல்லாமல், மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லாமல், தம்பி மதிப்புக்குரிய விஜய் அவர்கள்னு சொல்லாமல், எங்கள் தம்பி கட்சி தம்பிங்க யாராவது ஒருத்தர் விமர்சிச்சிருப்பாங்களா? அவ்வளவு மட்டமாக, அவ்வளவு கீழ்த்தரமாக விஜயனுடைய ரசிகர்கள் மைக்கு கிடச்சிருச்சுன்னு என்ன அளவுக்கு கீழ்த்தரமாக பேசணுமோ அப்படி எடுத்த நடவடிக்கை என்ன? எடுத்த ஒரு அறிக்கை கொடுத்தாங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு முறை வந்து ஒரு சின்ன முரண்பாடு வந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்தும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சார்ந்தும் வந்துச்சு. உடனே அந்த வேல்முருகன் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஃபோன் பண்ணி மிரட்டுறது உருட்டுறதுன்னு இப்படி பண்ணாங்க. அடுத்த நாளே இந்த செய்தி தெரிஞ்ச உடனே அண்ணன் வேல்முருகன் ஒரு அறிக்கை கொடுத்தார். இந்த சிக்கல் வந்து அரசியல் சிக்கல், இதை வந்து நம்ம அரசியலாக தான் எதிர்கொள்ளணுமே ஒழிய இந்த மாதிரி மிரட்டுறது உருட்டுறது இந்த மாதிரி ஏதாவது என் பேரை சொல்லி செஞ்சீங்கன்னா நான் கட்சியை விட்டு உடனடியாக நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதோடு அது வந்து நின்றுடுச்சு. இந்த அரசியல் நாகரிகம் ஏன் தம்பி விஜய்க்கு தெரியல? விஜய்க்கு தெரியல, ஓகே. விஜய் கூட இருக்கக்கூடிய ஞானிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியணுமா இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் வந்து பொதுத்தளத்தில் மாநிலத்தின் முதலமைச்சரை, துணை முதல்வரை, இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஒரு கட்சியினுடைய தலைவர் சீமானவர்களை இவ்வளவு இழிவாக பேசுவது தவறு அப்படின்னு சொல்லி அந்த தம்பிகளுக்கு அறிவுறுத்தணுமா இல்லையா? ஒரு அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் கொடுக்கல. மிக மோசமா, மிக கீழ்த்தரமா, மட்டமா விமர்சிக்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் நீங்க வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணன் நாகரிகமா மேடையில பேசும்போது எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு, நாங்கள் களத்தில் தொடர்ந்து உற்சாகத்தோடு வேலை செய்வதற்கு அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. நாங்க பேசுறோம். அப்ப இன்னும் தாவேக்க ஒரு அரசியல் கட்சி, முதிர்ந்த அரசியல் கட்சிங்கிறதுக்கு ஒரு தலைமை பண்புக்கு விஜய் வரல அப்படின்னு சொல்றீங்க. இல்ல வந்துச்சுன்னா நீங்க உணர்றீங்களா? நான் கேட்கிறேன். எங்கம்மா வந்துச்சு? அது இன்னும் வரலையே. புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, அந்த கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்களுக்கு கூட தமிழ் பேச தெரியல. அது மதிப்புக்குரிய, நான் பேர் சொல்லியே சொல்றேன், மதிப்புக்குரிய புஷி ஆனந்த் அவர்கள் தமிழ் பேசுறத எந்த அளவுக்கு ட்ரோல் பண்றாங்க. அது அவங்களுடைய ஏரியாவுடைய பாஷை. இல்ல அப்படி இல்லம்மா. மாலை வணக்கம் கூட சொல்ல தெரியாதா? மாலை வணக்கம் கூட சொல்ல ஐயா மதிப்புக்குரிய தமிழறிவு மரியம் கூட, மணியன் அவர்கள் கூட ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. மாலை வணக்கம் கூட வணக்கம் சொல்ல தெரியாதா? அப்புறம் ஏன் அவங்கள முன்னிறுத்துறீங்கிறேன். அவங்கள பின்கள போராளிகளை வச்சுட்டு நல்லா பேசுறவர்களை முன்கள போராளிகளை கொண்டு வாங்க. மக்கள் வந்து பார்த்து முகம் சுளிக்கிறது மாதிரி. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவுக்கு தமிழ் பேச தெரியல. அவரை எதுக்கு முன்கள போராளியா கொண்டு வந்து அவரை ஒரு பேச்சாளர் மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறீங்க? அவங்களெல்லாம் பின்கள போராளிகளை பின்னாடி நிறுத்திட்டு வேலை செய்ய வச்சுட்டு முன்களத்துல நல்லா பேசுகிற, நல்ல அறிவும் ஆற்றலும் உள்ளவர்களை கொண்டு வந்து முன்களத்துல நிறுத்துங்க. அப்ப இதெல்லாம் கூட செய்யாம உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன தலைவர்? அதனால தாவேக்க பார்த்து நாம் தமிழருக்கு எந்த விதமான பயமோ பதட்டமோ எங்களுக்கு இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியை பார்த்தும் நாம் தமிழர் கட்சிக்கு அச்சம் இல்லை. காரணம் என்னன்னா, நாங்கள் முன்வைக்கிற அரசியலை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் முன்வைக்கிற தத்துவங்களை, கோட்பாடுகளை மக்கள் விரும்புகிறார்கள். ஸோ மாற்றம் ஒன்று வேணும். தமிழகத்தில் நடக்கிற அக்கிரமங்கள் நடக்கும் போதெல்லாம் அந்த இடத்தில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் போய் நிற்கிற போது மக்கள் இவனை மாதிரிதான்டா ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால எங்களுக்கு எந்த கட்சியை பார்த்தும் பயம் கிடையாது. நாங்கள் உறுதியாக 2026 வெல்லுவோம். வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் நிறைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.